கனடா நாட்டோட ஒரு தீவில் பிறந்து சமய பணி ஆற்றுவதற்காக இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்து பிறகு தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழ் மொழியில் இருக்கிற சில நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தான் ஜியு போப். இவர் தமிழில் திருக்குறள், புறநானூறு, நாலடியார், திருவாசகம் இந்த நூல்களை மொழிபெயர்த்தார். ஆனால் திருவாசகத்தை மொழிபெயர்க்கும் போது மாணிக்க வாசகரோட பக்தியில் அவர் மயங்கி போனார் அப்படின்னு சொல்லலாம். மாணிக்க வாசகரை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலைத்த பக்தி, இந்த பண்புகளோட நம் மனத்தை கவர்கின்றவர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அளவிற்கு மாணிக்க வாசகர் மேலே இவருக்கு தீராத ஒரு அன்பு உண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். தன் இருக்கும் பொழுது தன்னுடனே திருக்குறளும் திருவாசகமும் வைக்கப்பட வேணும் அப்படின்னு சொன்னார். மாணிக்க வாசகர் மேலே தீராத அன்பு அப்படிங்கிறது திருவாசகம் படிக்கிற நமக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எங்கிருந்தோ ஒரு தேசத்திலிருந்து வந்து மாணிக்க வாசகர் மேலே தீராத அன்பு கொண்டவராக ஜியு போப் திகழ்ந்தார். இன்னைக்கு அவருடைய பிறந்த தினம். இந்த மாதிரி வீடியோஸ்